அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆக எல்லாருக்கும் தை திருநாள், தை பொங்கலின் நல் வாழ்த்துக்களை சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது யாருக்கெல்லாம் சிறந்த யோகங்கள் ஏற்பட போகின்றது வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் தனுசு ராசிக்கு தை பிறந்தால் வழி பிறக்குமா என்பதை பார்க்க போகிறோம். முதலில் இந்த தை மாதத்தில் தனுசு ராசியுடைய கிரக வலிமைகளை பார்ப்போம். முதலில் தனுசு ராசியில் இருக்கக்கூடியது செவ்வாய் புதன், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் என்று சொல்லக்கூடியவன் ராசியில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை செவ்வாய் புதன். அடுத்து இரண்டாம் இடத்தில் தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடியவன் தனுசு ராசியினுடைய இரண்டாம் இடத்தின் தனஸ்தானம், தனுசு ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில். அடுத்து மூன்றாம் இடத்தில் தொழில்காரகன். பொதுவாக சனி பகவான் எல்லா விதமான தொழிலுக்கும் மூலகர்த்தா. ஆக தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவனும் தனாதிபதி, தனுசு ராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து நான்காம் இடத்தில் ராகு, ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதாவது ராசியாதிபதியும் நான்காம் அதிபதியுமான குரு பகவான், ராசியாதிபதி நான்காம் அதிபதி, இது ரெண்டுக்கு உரிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அடுத்து உங்களுக்கு 10ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். முதல்ல ரொம்ப சிறப்பான யோகங்களில் தனுசு ராசிக்கு கிரக வலிமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதனால் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கும் மிக அற்புதமான பலன்கள், நல்ல பலன்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. தை மாதத்தில் நல்ல கிரக வலிமை, நல்ல சிறப்பான கிரக வலிமை, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ராசியில் உட்கார்ந்துருக்கிறது தொழில் ஸ்தானாதிபதி, 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை ராசியில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்ன பண்ணுறாரு, அடுத்து ஒரு தை 21ஆம் தேதி 2ஆம் இடத்தில் உச்சமாகிறாரு. அதாவது செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்தில் உச்சமாயிடுறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமான ஒரு பூரிய சொத்தையோ இல்லாட்டி ஏதோ ஒரு சொத்தையோ விற்று புதிய வீடு சொத்துக்கள் நிச்சயமாக வாங்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஒன்று பூரிய சொத்து ரொம்ப நாள் தாப்பனாரோடைய சொத்து விற்காமல் இருக்கும், அதை விற்கலாம். ஏதோ ஒரு சொத்தை விற்று புது வீடு உறுதியாக வாங்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்து அதாவது தனுசு ராசியுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகலாம். தனுசு ராசியுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகலாம். இல்லை தனுசு ராசிக்காரங்களை மருத்துவத்துறையில், அதாவது நீண்ட தூரம் பயணத்தின் மூலமோ வெளிநாட்டு பயணத்தின் மூலமோ வருமானம் பார்க்கலாம். தை 3லிருந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு யோகங்கள் ஆரம்பிக்குது. தை 3லிருந்து தொழில்கார, அதாவது தொழில் சார்ந்த 6ஆம் அதிபதி தொழில் சார்ந்த இந்த உணவுப் பொருள் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் ஆடை ஆபரண தொழில் வச்சிருக்கிறவங்க, உணவுப் பொருள் சார்ந்த தொழில் வச்சுருக்கிறவங்க, மருந்து மாத்திரை கெமிக்கல் இது சம்மந்தப்பட்ட தொழில் பார்க்குறவங்களுக்கு பூரா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தை 3 அப்புறம். அது ஒரு விஷயம். சரிங்களா? என்ன தனுசு ராசிக்கு எல்லாமே தொழில்கள் நல்ல ஒரு, அதாவது போக்குவரத்து, வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி, பல மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய பொருளை தயார் பண்ணி அனுப்புறது, இந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் மாற்றங்கள் என்ன, ஒரே பிரச்சனை தாப்பனாருக்கு ஒருக்கு அடிக்கடி ஆகாது. அது இயல்பாகவே தனுசு ராசிக்கு இருக்க தான் செய்யுது. சகோதரர்கள் முன்னாடி பிறந்த சகோதரர்கள் சரி, பின்னாடி பிறந்த சகோதரர்கள் சுத்தமாக ஆகாது. எதுக்கு வம்பு? ஒதுங்கிருங்க. தை பிறக்க போது எல்லாம் நல்லது நடக்க போகுது. சொத்து வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, வியாபார விருத்தி அடைய போகுது, எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. மற்றதை பற்றி அண்ணன் வந்தாண்டா போனாண்டா அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? அதனால் உங்களுக்கு நன்மையே இல்லை. தகப்பனாரும் உங்களுக்கு உதவுறதுக்கு எந்த விதத்திலும் உதவ மாட்டார். அதனால் இந்த 2 பேரை விட்டுருங்க. கூட பிறந்தவங்க தகப்பனாரும் என்ன தகப்பனாரும் அதாவது பொதுவாக நாங்கள் சொல்கிறது தாய் தகப்பனாரும் பார்க்க, ஆனால் தகப்பனால் நன்மை இல்லை.
அப்படின்ற விஷயத்த நீங்கள் அதில் குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த காலங்களில் அதிகமாக பிரச்சனை பண்ணுவார். அதனால் அதை பற்றி நீங்கள் ஏன்னா ஒருவோட சொத்து பாகம் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவார். உங்களுக்கு குறைவாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் எல்லாம் முன்னேற்றை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கு வழி பிறக்க போகுது. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. சரிங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழி பிறக்கும். திருமண காலங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய நல்ல நிலை ஏற்படும். பிள்ளைகளும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம். நீங்களும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம். பல ஊர்களுக்கு போய் சம்பாதிக்கலாம். பல மாநிலங்களுக்கு போய் சம்பாதிக்கலாம். அதை மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.